சிவாய நம. வணக்கம் மக்களே, மாலை வணக்கம். நான் காலை முதல் மதியம் வரைக்கும் என்ன வேலை செஞ்சேன் மாதிரிக்கான பதிவு தான். நான் காலையில் ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியே தண்ணி போட்டு குழம்பு போட்டு இப்போ மூஞ்சி கை கால் கழுவிக்கணும். ஏன்னா பிரதோஷம் இன்றைக்கி. நான் அப்புறமா குளிச்சிக்கலாம் மதியத்துக்கு மேலே அன்னிட்டு டீ குடிச்சிட்டு பூ எடுத்துக்கிட்டு புறப்பட்ட நேரம் வந்து 8 மணியா. ஏன்னா அக்கா ஊருக்கு போகிறதா இருந்தது. தைப்பூசத்துக்கு அவங்கள அமுச்சிட்டு தான் போனேன். அங்கே போயிட்டு அந்த அக்கா வீட்டு பூ கொடுத்துட்டு அப்புறம் மல்லிகைப்பூ கேட்டாங்க. மல்லிகைப்பூ ஒரு 3 முழம் கொடுத்துட்டு அப்புறம் வேறு வீட்டுங்களுக்கெல்லாம் பூ கொடுத்துட்ருக்குறேன். ஏன்னா பூ தொழில் வந்து சாதாரணமான தொழில் கிடையாதுங்க. காலையிலேருந்து சாயங்காலம் இல்லை, நீ நைட்டு வரைக்குமே வேலை செஞ்சாலும் வேலை இருக்கும். அந்தளவுக்கு கஷ்டம். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தொழில். ஏன்னா கடவுளுக்கு கொடுக்குறது ஒரே சந்தோஷம்தான். நம்ம கடவுள் சாட்டுறாங்க இல்லையா, அது நமக்கும் அதனுடைய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரே காரணம். ரெண்டாவது வந்து இதில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோ வந்து லாபமும் கிடைக்கும். நம்ம கஷ்டத்துக்கு தகுந்த லாபம் கிடைக்கும். ஆனால் இப்போ கொரோனாவுக்கு பின்னாடி கொஞ்சம் கஷ்டம்தான் மக்களே. கொரோனாவுக்கு முன்னாடி நிறைய லாபம் கிடச்சிது. இப்போ கொஞ்சம் கம்மி தான். பாருங்கள், எல்லா வீட்டுக்கும் பூ கொடுத்துட்ருக்குற மக்களே. ஏன்னா சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, நாம் வந்து அவங்க சொல்கிற டைமுக்கு தான் பூ கொடுக்கணும். நாம் ஒரு டைம் வச்சு போனால் வாங்க மாட்டாங்க. அது எத்தனையோ பேர்கிட்ட என் அனுபவம். எப்படின்னா அவங்க வந்து இந்த டைமிங்கின்னு வச்சு சொல்லிடுவாங்க, இந்த டைமுக்கு நான் வெளியில் போகணும், இந்த டைமுக்கு வான்னு. ஆனால் நம்மளால் போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்குவோம். ஏன்னா பெங்களூருனாவே உங்களுக்கு தெரியும், அந்த ரிங் ரோடு நீட்டாகவே 4 ரோட்லேயே டிராஃபிக் இருக்கும். இப்படி போகிறது வர்றது 2 ரோடு, அந்தாட்டு 2 ரோடு, இந்தாட்டு 2 ரோடு. அதை தாண்டி போகிறதுக்குள்ள கஷ்டம் ஆயிரும். இந்த டாக் பேர் ப்ரூவினி. 5 வருஷமாக எனக்கு பழக்கம். அதுக்கு பிஸ்கட் கொடுக்காத என்னை விடாது. 2 பிஸ்கட்டெல்லாம் கொடுத்துட்டு தான் நான் போவேன். அப்புறம் அங்கே பிஸ்கட் கொடுத்துட்டு அந்தாட்டு வீதிக்கு போன மக்களே. அங்கே போயிட்டு அந்த அக்கா சாயங்காலம் வானாங்க. அப்படியே திரும்பிக்கிட்டு இந்தாட்டு வீதிக்கு போகலாம் அப்படின்ட்டு இந்தாட்டு வீதிக்கு வந்துட்டுருக்கிறேன். சைக்கிள் ஓட்டுறதுனால சாதாரண இல்லைங்க மக்களே. நான் ஒரு 20 வருஷமாக அந்த சைக்கிள் ஓட்டி தான் வியாபாரம் செஞ்சேன். ஏன்னா கால் வலி அதிகம் ஆனதுனால தான் நான் எக்ஸல் வாங்கினேன். இந்த சாமி மாடுக்கு 2 முழம் கொடுத்துட்டு அப்புறம் முருக்காருக்கு பூ கொடுத்துட்ருக்குறேன். அங்கே போனால் எனக்கு ஒரு சொந்த தம்பி வீடு மாதிரி. அங்கே போய் ஒரு 10 நிமிஷமானா உட்காருவேன். அவங்க டீ வச்சு கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று பேசுவாங்க. பேசிட்டு அப்புறம் வேறு வீட்டுக்கு இந்த ராமர் கோயிலுக்கு பூ கொடுக்க வந்தேன். அங்கே பூ கொடுத்துட்டு அப்புறம் ரெகுலராக என்னது வீட்டுக்கு பூ கொடுக்கணுமோ கொடுத்துட்டு நான் தரக்காரி அண்ணன் பார்த்தாரு. அவர் வந்து அம்மா தக்காளி வாங்கிக்கோ, காய் வாங்கிக்கோனாங்க. சரி நான் பூடுன்னு 3 கேஜி 50 ரூபான்னு கொடுத்தாரு. நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்த நேரம் 1:30 மணி மக்களே. காலை 8 மணிக்கு போய் மதியம் 1:30 மணிக்கு வந்தேன். 1:30 மணிக்கு வந்து களி செஞ்ச மக்களே. களி செஞ்சு பாருங்கள், பருப்பு சாம்பார் இருந்தது வீட்டில். அது கூட கொஞ்சோண்டு காரத்தூள் கலக்கினேன், கொஞ்சம் ஊறுகாய் வச்சுக்கினேன். சாப்பிட்ற மக்களே. இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பை மக்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.